கைஸ் பார்ட் டூவில் எப்படியே ஆயிலை கண்டுபிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ போய் பெட்ரோல் கேன் எடுத்துன்னு வரலாம். பெட்ரோல் கேன் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி காரை ஓட்டுறதுக்கு ரெடி ஆகணும். காரை ஓட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். கொஞ்சம் கைஸ் இந்த கேம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2016 வந்துருக்குது. பட் ஆனால் கிராஃபிக்ஸை மாற்றி இப்படி புதுசாக மாற்றிருக்காங்க பாருங்கள். கிராஃபிக்ஸை மாற்றி சூப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எங்களுக்கு குத்துடலாம். ஓகே பெட்ரோல் கேன் எடுத்தாச்சு. கைஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த ஐஸ்கிரீம் காரை இந்த டனல்லையும் பூந்து வருவான் தெரியுமா? இந்த கெப்லேரியன்ஸ் இந்த மாதிரி தான் கீழே டனலில் கூட பூந்து வர மாதிரி கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணுவானுங்க. ஓகே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஹாரர் கேம் சீரீஸு. வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ட்ராப் வச்சுருவோம். இப்போ தான் நல்லது. திடீர்னு இது வழியாக வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுப்பான், யாருக்கு தெரியும். ஓடா ஓகே பெட்ரோல் ஃபுல் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். ஓகே பார்த்து டேய் யாருன்னா இருக்கிறாங்களாடா டேய் ஓ ஐயோ வராங்க ஐயோ டே இரு இதுக்கெல்லாம் பயப்பட்டு இருந்துச்சியா? இருடா உனக்கு இருக்குது தம்பி. என்னோட இது என்ன வாய்ஸ் பாருங்க. சை இன்டர்னல் சேஸ். இவனை தள்ளின்னு 30 செகண்ட் தான். இவன் இங்கே ஏஞ்சிக்கலான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்பா ஆனால் கைஸ் நான் பின்னாடி போயிடுறேன். ஏன்னா எதனா ஆகிட போகுது. இவன் ஏஞ்சிருவான். 30 செகண்ட்ஸ் தான் டைமு. போயிட்டானா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 2 சேனல் எடுத்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா புரியும். ஏஞ்சிட்டான் பாருங்க. உன்னை இப்போ என்னடா பண்ணுறது இருங்க, ரெடி ஆகுது. காலிங்க கைஸ். அவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம், பட்டுன்னு போயிடலாம். டேடி எங்கேருந்துடா வந்தான் இவன்? கைஸ் ஏஞ்சாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்கிங் போயிட வேண்டியது தான். பார்க்கிங் போனால் பார்க்கிங்கில் தான் இப்போ நம்மளுக்கு வேலை, ஃபுல் வேலை இப்போ நம்மளுக்கு பார்க்கிங் தான் போலங்க. இப்போ ஃபுல் வேலை நம்மளுக்கு பார்க்கிங்கில் தான் இருக்குது. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃபுல்லாக பார்க்கிங்கில் தான் வேலைன்னு நினைக்கிறேன். என்னடா இது டேய் ஆடுங்க உனக்கு ஆடு. ஸ்கிப் வந்துச்சு குத்தலாம். இந்த மாதிரி ஆடை போட்டு உயிராக வாங்குறானுங்க. ஸ்கிப்பும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஓகே பார்க்கிங்கில் தான். பார்க்கிங் வந்தாச்சு. பார்க்கிங் இல்லை, இப்போ பேர் மாட்டாங்க ஸ்டோரேஜ் சென்டர்னு. ஓகே போகலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே பெட்ரோல் கேன் இருக்குது. நான் ஏற்கனவே அந்த பெயிண்ட் பால் கன்னை வச்சு அடித்து ஓப்பன் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்ட முடில. நான் அப்பப்போ இங்கே ஒரு டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் நடந்துச்சு, நான் உங்களுக்கு காட்ட முடில. ஸோ ஒரு சில இது இதில் டெலீட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த பெயிண்ட் பால் கன் இருக்குல்ல கைஸ், அதை வச்சு பச்சக்குன்னு அடித்தேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதோ இங்கே தான் இருக்கிறான். இவனை கொண்டுடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இவன் தான் டென்ஷனாக இருப்பான். அவன் கொண்டுடலாம். ஃபுல் வேலை இப்போ நம்மளுக்கு பார்க்கிங்கில் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கலாம். ஆஃபீஸ்க்கு எடுத்து ஆஃபீஸ் கண்டுபிடிச்சி போக வேண்டியதான். அந்த இவர் இருப்பார்ல, அவருடைய ஆஃபீஸ்க்கு போனோம். இப்போ அவருடைய ஆஃபீஸ் போயிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு இப்போ கடைசியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு தான். கேஃபிட்டேரியாவுக்கு போனோம். கேஃபிட்டேரியாவோட திரும்பி பார்க்கிங் வந்து தான் இந்த கேம் முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு இந்த இடத்த வேறு கண்டுபிடிக்கணுமே. வாடா இந்த ஆஃபீஸ் வேறு. இந்த பார்க்கிங் எனக்கு இருங்க இந்த சைடு தாங்க. டே கைஸ் நான் டப்பிங்கில் இருக்கும்போது மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்புறம் இந்த சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. எப்போவுமே வந்து அடுத்த தடவை வரும்போது ப்ராக்டிஸ் மோடில் ஒரு தடவை வந்துடணும். அடுத்து ஐஸ்கிரீம் 2 போடலான் இருக்கேன். இப்போது கைஸ் நான் இந்த ட்ராப்லாம் ரீலோட் பண்ணிடுறேன். ஓகே ட்ராப் ரீலோட் பண்ணிச்சு கைஸ். ரீலோட் பண்ணுற கேப்பில் வந்து அடிக்கலான்னு பார்த்துருக்கான். விட்டுவனா அவள்தான் கைஸ். இவனை வச்சிடலாம். ஓகே வாங்கடா. இந்த வழியாக போகணுமா? ஸ்டேர்வேஸ் படிக்கட்டுங்க கேஸ். இதெல்லாம் போகும்போது அப்போ பார்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த வழியில் ஏறி வந்து புஃப்னு ஊற்றிடுவான். எங்கடா இங்கே தாங்க இருக்குது ஆஃபீஸு. போடு. இப்போ ஐடி கார்டு எடுத்துக்கலாம். இந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ கேஃபிட்டேரியாவில் யூஸ் பண்ணோம். கேஃபிட்டேரியாவில் யூஸ் பண்ணிட்டு
கேஃபிட்டேரியாவா இல்லைனாதுரா அது பேர் என்னதுரா சரியாக தெரியலையே. ஓகே கேஃபிட்டேரியா தான் நினைக்கிறேன். இல்லை ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஃபிட்டேரியா தானே, கேஃபிட்டேரியா. ஓகே ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ராவலர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே வந்து இவனை கொண்டுடலாம். எப்போவுமே நான் வந்து ட்ராப்ஸ் வச்சு இவனை கொண்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கே எப்போ எப்படி வருவானே தெரியாது கைஸ். இவனை கொண்டுடலாம். அதுபோல் இதை ஓப்பன் பண்ணிடலாம். வாடா வாடா காலி ஆகிடு. ஓகே செத்துட்டான். இப்போ நம்ம இது உள்ளே பூந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் கீ இருக்கும். அந்த கேஃபிட்டேரியாவோட ஸ்டோரேஜ் கீ இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு பொருள் எடுக்கணும். அந்த பொருள் நம்மளுக்கு தேவை. இது அந்த கேஃபிட்டேரியா வேர் ஹவுஸ் கீ. ஸோ இதோட நம்பர் வந்து 335. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பி ஸ்டோரேஜ் சென்டருக்கு போனோம். ஸ்டோரேஜ் சென்டர் போயிட்டு இந்த கரேஜை ஓப்பன் பண்ணோம். அவங்களுடைய கேஃபிட்டேரியாவோடைய கரேஜை. ஓகே ஓப்பன் பண்ணலாம். போய்ட்டு ஐ திங்க் இந்த கேமை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவோம். இதோ பாருங்கள் இந்த ஆடு, இதுக்கு ஸ்கிப்பும் வர மறந்து ஒன்றும் வர மாதிரி திடீர்னு வருது. ஸோ அந்த மாதிரி காட்ட முடியல. ஸோ எடிட்டிங்கில் வேறு தூக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கினா மெயினான திங்ஸ்லாம் எடுத்து போயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார்லாம் வச்சு இடிச்சிட்டேன். இந்த கரேஜ் ஓப்பன் பண்ணுறது, கரேஜ் ஓப்பன் பண்ணி ப்ளையர்ஸ் எடுத்துக்கணும். இப்போது ப்ளையர்ஸ் எடுத்து கேஜ்கே எடுத்துட்டேன். ஏன்னா காட்ட முடியலங்க, ஏன்னா டெக்னிக்கல் எரர்ஸு. ஒன்றும் இல்லை, அந்த கார் எடுத்து முட்டிட்டு அந்த வழியாக ஒரு கரேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த என்ன சொல்கிறது, இந்த அங்கே கேஃபிட்டேரியாவோட கரேஜ், இந்த ஆடு வேறு, கேஃபிட்டேரியாவோட கரேஜில் ஒரு ப்ளையர்ஸ் இருக்கும். அந்த ப்ளையர்ஸ் எடுத்து கட் பண்ணிட்டு அது உள்ளே குதிச்சிட்டா கேஜ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எஸ்கேப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த தடவை வந்து இதை கொஞ்சம் ஹார்ட் மோடில் முடிக்க ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஐஸ்கிரீம் 2 விளையாடலாம். ஓகே உன்னை காப்பாற்றுறதுக்கு எதனா கிஃப்ட்டு கொடுறா, இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் மிக்ஸி. இதை வச்சு நான் நாடா பண்ணுவேன் டே. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எந்த டைமில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அத்துடன் உங்களிடம் இந்த விடைபெறுவது நிஷித் தமிழ் கேமிங். பாய் கைஸ்.